என்னங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப் பண்ண என்னெல்லாம் பண்ணணும்னு. ஒன்னே ஒன்று பண்ணால் போதும். ம் தினமும் எதையாவது படிக்கணும். ம் யூ நீட் டு ரீட் சம்திங் டெய்லி. சரி, யூ நீட் டு ரீட் சம்திங் டெய்லி. இந்த இடத்துல யூ நீட் டு ரீட் சம்திங் எவ்ரிடேன்னு நான் போடலாமா? யூ நீட் டு ரீட் சம்திங் எவ்ரிடே போடலாமே, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? எனக்கு அடுத்தடுத்து இது ரிலேட்டடா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. சரி, சரியா? என்னன்னு சொல்றீங்களா? அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. என்னன்னு கேட்கவா? இப்போ வந்து எவ்ரிடேன்றத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? எவ்ரிடேவை சேர்த்து போடணுமா பிரிச்சு போடணுமா இந்த இடத்துல? அதாவது எவ்ரிடேன்னு ஒரே வார்த்தையா இருக்கணுமா இல்ல எவ்ரி டேன்னு தனித்தனியா வரணுமா? ஓகே, அதாவது யூ நீட் டு ரீட் சம்திங் எவ்ரி டே, இந்த சென்டென்ஸ்ல எவ்ரி டே பிரிஞ்சு வரும், சேர்ந்து வராது. சரி, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க எவ்ரி டேன்னு பிரிச்சு போட்டாலும் எவ்ரி டேன்னு சேர்த்து போட்டாலும் ஒரே மீனிங் தான். அது கிடையாது. ஓகேவா? அது தவறான புரிதல். எவ்ரி டே பிரிச்சு போட்டா அதுக்கு மீனிங் டெய்லி. எவ்ரி டே சேர்த்து போட்டா அதுக்கு மீனிங் டெய்லி கிடையாது. அதுக்கு மீனிங் நார்மல், இல்லைன்னா ஆர்டினரி, இல்லைன்னா ரெகுலர் அப்படின்னு அர்த்தம். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. எங்க இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க பாப்போம். எக்ஸாம்பிள்ஸ் எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி எவ்ரிடே வருது. ஆமா, இங்க வந்து எவ்ரிடேன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ எவ்ரிடே இங்க இதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகேவா? இப்போ நான் சொல்றேன் எவ்ரிடே லைவ்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் விமன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல எவ்ரிடே அப்படின்றது அட்ஜெக்டிவா வருது, எவ்ரிடே லைவ்ஸ் அப்படின்ட்டு. சோ இந்த இடத்துல அன்றாடம் அப்படின்ற மீனிங்ல அன்றாடம் அப்படின்ற மீனிங்ல வருது. தினசரி. ஆமா, இப்போ நான் சொல்றேன் we are just an everyday family அப்படின்ட்டு. இந்த இடத்துல everydayன்றதுக்கு மீனிங் ஆர்டினரி ஃபேமிலி. ஆர்டினரி ஃபேமிலி. சோ ஒரு அட்ஜெக்டிவா வருது. சோ எவ்ரிடே பிரிச்சு போடும்போது அது அட்வர்பா போயிடுது. which is ஆக்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஆக்ஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது இல்ல மாடிஃபை பண்ணுது. வெரி குட். சோ இதே வந்து நீங்க சேர்த்து போட்டீங்கனாக்கா அட்ஜெக்டிவா போயிடுது, which means ஒரு நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. சோ எவ்ரிடே லைவ்ஸ், எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸ், எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸ் இப்படிலாம் சொல்லும்போது எவ்ரிடே ஒரு அட்ஜெக்டிவ், இங்க எவ்ரிடே சேர்ந்து இருக்கணும். யூ நீட் டு கோ தேர் எவ்ரி டே, ஐ கோ டு மார்க்கெட் எவ்ரி டே, ஐ pray to God every day. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது எவ்ரிடே சென்டென்ஸுக்கு யூஸ்வலா பின்னாடி வரும். முன்னாடி போடக்கூடாதுன்றது அவசியம் கிடையாது, பின்னாடி வரும். அப்படி வரும்போது பிரிஞ்சு வரும், எவ்ரி டே அப்படின்னு. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு வேர்டு எனக்கு வந்து ஞாபகம் வருது. என்ன வேர்டு? ஆல் டுகெதர். ஆமா. சோ நானே ரொம்ப காலமா ALL ஆல் டுகெதர் TOGETHER அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல எனக்கு தெரிய வந்தது ALTOGETHER வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஆல் டுகெதர் அப்படின்றது ஒரே வேர்டு. சரி, ஆல் டுகெதர் அப்படின்றதுக்கு மீனிங் எவ்ரிபடி இஸ் டுகெதர். கரெக்ட். இது எனக்கு வந்து லேட்டா தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் சொல்றேன் எல்லாரும் அங்க ஒண்ணா இருக்காங்க. ஓகேவா? இத இங்கிலீஷ்ல சொல்லணும்னா they are all together. So which is இந்த இடத்துல all together னும்போது ALL together தனித்தனியா வரணும். they are all together அப்படினும்போது ALL space together அப்படின்னு சொல்லிட்டு வரணும். all together அப்படினா ஒட்டுமொத்தமா, மொத்தத்துல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் சொல்றேன் ஏங்க அவர் பழகிறதுக்கு ஒரு நல்ல ஆள் இல்லைங்க, he is bad tempered, he is selfish, all together he is a bad guy அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல ஆல் டுகெதர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிடுசிடுன்னு உழுவாரு, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து செல்ஃபிஷ் பர்சன், ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட மனுஷன். இந்த இடத்துல ஆல் டுகெதர் அப்படின்றது ஒரே வேர்டா சேர்ந்து வரும், ஒரு எல்லு தான். வெரி குட். சரி, அதே மாதிரி இன்னொரு டவுட் வந்து என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தா, தங்கமயில் வந்து கேட்டிருந்தா. என்ன கேட்டிருந்தான்னா டவுன் டு எர்த் அப்படின்றத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா. எனக்கு நான் ஓரளவு வந்து கெஸ் பண்ணி அவகிட்ட வந்து சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, கரெக்டான்னு பாத்துக்கிறேன். டவுன் டு எர்த் அப்படின்ற இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இந்தியாவில் 99.9% தவறுதலா பணிவு அப்படின்ற மீனிங்ல
பரவலா யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. டவுன் டு எர்த்னா பணிவு கிடையாது. டவுன் டு எர்த் அப்படின்னா பிராக்டிக்கல், ரீசனபிள் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே, வெரி குட். ஸோ இதில் வந்து நான் அவர்கிட்ட கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ப்ராக்டிக்கலான பர்சன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர மற்ற ரெண்டும் ஓகே, வெரி குட். ஏன்னா ப்ராக்டிக்கல் அப்படின்னு வரும்போதே உனக்கு ரீசனபிள் அப்படின்றது ஆட் ஆயிடுது அது கூட. கரெக்ட். ஆனா எக்ஸ்ட்ராவா என்ன ஒண்ணுன்னா ஃப்ரெண்ட்லி. இப்போ நான் ஒரு லேடியை பார்த்து சொல்றேன், she is a down to earth woman அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க கனவுலகத்துல பறக்க மாட்டாங்க. டவுன் டு எர்த் அப்படின்னா பிராக்டிக்கலா எதையும் டீல் பண்ணுவாங்களே தவிர ரொம்ப வந்து ட்ரமாட்டிக்கா சினிமால வர்ற மாதிரி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க கிடையாது. எதையுமே பிராக்டிக்கலா வந்து அணுகிறவங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட அன்றாட நடைமுறையில வந்து இருக்கிறவங்க, நம்மளுடைய அன்றாட நடைமுறையில ரொம்ப எல்லாத்தையுமே வந்து நிதர்சனமா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அணுகிறவங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம சில பேர்கிட்ட ரொம்ப ஓவரா எதிர்பார்ப்போம், சரியா? என் ஃப்ரெண்டுன்னா என் நேரத்துக்கும் நான் எப்ப கூப்பிட்டாலும் அப்படி வந்து நிக்கணும், அவன் தான் உண்மையான நண்பன், இல்லைன்னா நான் அவனை ஃப்ரெண்டாவே ஒத்துக்க மாட்டேன், ஓகேவா? நான் எப்ப கேட்டா அவன் எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும், இல்லைன்னா அவன் உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. அது முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலா பார்த்தேன்னா அந்த ஃப்ரெண்டுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு, அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, அவனுக்கு சூழ்நிலை இருக்கு, அவனுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதத்தான் அதுக்குள்ளதான் அவனால வந்து எதையும் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்காக அவன் வந்து நல்ல ஃப்ரெண்டு இல்லைன்னு கிடையாது. ஸோ இத புரிஞ்சுக்கிட்டு இப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன், இப்போ நடுராத்திரி ஒரு 1:30 மணிக்கு எனக்கு நீ இப்பவே இங்க வரணும், எனக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த ஃப்ரெண்டு மேரிடு, ஓகேவா? வைஃப் குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு இங்க வர முடியுமா? இல்லப்பா என்னால முடியாது, நான் வேணா காலையில 6 மணிக்கு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்டா, ஓகே ஒரு பிராக்டிக்கலான பர்சனா தான் ஆமா அவன் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பான். இல்லன்னா சண்டை தான் வரும். நான் கூப்பிடுறேன் நீ வர மாட்டேங்கிற, நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டு அப்படின்னுவான். ஸோ டவுன் டு எர்த் பர்சன் அப்படின்னா பணிவு கிடையாது. பணிவுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹம்பிள், இல்லைன்னா நவுனா யூஸ் பண்ணா ஹியூமிலிட்டி. ஸோ ஹி இஸ் அ ஹம்பிள் மேன், ஷி இஸ் அ ஹம்பிள் உமன் அப்படின்னா அவ பணிவானவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லும் போது பிராக்டிக்கல், ரீசனபிள் அண்ட் ஃப்ரெண்ட்லி இந்த சென்ஸ்ல தான் வருது. அப்பாடா, பயந்துட்டே இருந்தேன். அதாவது தப்பா எங்கேயாவது சொல்லிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்தது. நல்ல வேளை தப்பா எதுவும் சொல்லலை, கரெக்டாக தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் அவளுக்கு. வெரி குட், வெரி குட். ஸோ இதே மாதிரி இன்னும் சிலதெல்லாம் வந்து மைண்ட்ல இருக்கு. நான் அதை வந்து ஒன்று ஒன்றா நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு ஒன்று ஒன்றா சொல்லுங்க, சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ்ல வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, சரியா? இல்ல மேம் எனக்கு இதுல டவுட்ஸ் இருக்கு, இல்ல இந்த மாதிரி क्वेश्चंस இருக்கு அப்படினாலும் கேளுங்க. நான் எப்பவும் போல எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.